ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கணும், காலை நேர வேலைகள் தான். பால் காய்ச்சி வச்சுட்டேன் பாருங்கள். இது காலை காய்ச்சின பால். இதுக்கு முன்னாடி காய்ச்சினது நைட் நீந்த பால். சுட சுட சாதம் வச்சு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. கமன் ரசத்தை பாருங்கள். தக்காளி ரசம் தான். ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா இந்த புளி மிளகாத்தூள் போட்டு மீன் குழம்பு அந்த குழம்பு வச்சு போர் அடித்து இன்றைக்கி ரசம் வச்சுக்கிறேன் பாருங்கள். நல்லா வாசனையாக கம்மன் இருக்குது. கொஞ்சமாக தான் வச்சேன். நைட்டு வேணால் எதனா பார்த்துக்கலான்னு. ஏன்னா ரசம் இவங்களாம் நிறைய விரும்பி சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் ரசம் வச்சிட்டேன். அடுத்தது மீன் வறுத்தலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மிளகாத்தூள் உப்பு மசாலா போட்டு நல்லா பெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வறுத்தலாம். கமன் சட்னிங்க, தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடும். இட்லி ஊற்றிடலாம். தண்ணி அடுப்பில் போட்டேன். நல்லா தண்ணி கொச்சிட்டு இட்லி கொத்தில் நம்ம மாவு ஊற்றி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இட்லி வெந்துச்சு. இப்போ மீன் வறுத்தலாம். மசாலா நல்லா ஊறிச்சு. எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா வேகட்டும். ஒன்றா எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் மீன் தான். சரி, என்ன பண்ணுது, ஒரே மொத்தமாக செஞ்சால் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சமாக சேர்த்து செய்கிறேன். நான் டைம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் இருந்தனால காலையில் எல்லாத்தையும் வறுத்தலான்னு போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிட்டு ரெண்டாவது ரவுண்டு வேகட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். நல்லா வேகட்டும். கொஞ்சோண்டு சிம்மில் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீடான சிம்மு நடுவில் வச்சா தான் மீன் கருகாமல் வேகும். அதனால் மீடியமாக வச்சுட்டு நம்ம வேகட்டும் வெயிட் பண்ணலாம். மீன் நல்லா வெந்துச்சு, எடுத்துட்டேன். ஒரு ரவுண்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, அவருக்கு கொடுத்தாச்சு. சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் அரைச்ச மாவு நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா. இட்லிக்கு தேவையான சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி பாருங்கள். ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடும். நம்மளும் நிறைய சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இது சட்னி. டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். அவ்வளோதாங்க, என் வேலை முடிஞ்சுது. லாஸ்ட்டாக என்னோடய கடமை என்னங்க, டீ தாங்க. டயர்டாக இருக்குது. டீ கூட அரை கிளாஸ் போட்டு தான் குடிக்கிறேன், ரொம்ப இல்லை. அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய காலை நேர வேலைகள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வானம் எப்படி பிரகாசமாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அதுமாதிரி நம்ம வாழ்க்கையும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் தினந்தோறும் நான் ஆசைப்படுவேன். நீங்களும் ஆசைப்படுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே அழகாக இருக்கும். அழகாக எல்லாம் கூட இந்தமாரி பார்க்கும்போது நம்ம மனசு மாறும். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை இதேமாரி மாறணும்னு எண்ணம் வரும். அதனால் எப்பவுமே பாசிட்டிவாக நினைங்க, நெகட்டிவாக நினைக்காதீங்க. வாழ்க்கை அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இது நம்ம மட்டும் நினைக்கக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதேமாரி சொல்லிக் கொடுங்க. அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.